35 கோடி இந்த பணம் எதுக்குன்னு அவங்க கோர்ட்டில் சொன்ன காரணம் தான் இந்த வழக்கே இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு உறவுகளே. கரூரும் இந்த பேரமும் ரெண்டும் தனித்தனி கதை இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே நூலில் தான் ரெண்டுமே இருக்குது. இந்த நூலை பிடிச்சி போனால் எங்கே போய் முடியும் என்பது தான் இப்போ எல்லார் கண்ணும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். கொடி இருக்குது என்பது உண்மை, மன்றம் இருக்குது என்பதும் உண்மை. கட்சி வருதா என்பது இன்னும் பேச்சளவில் தான் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை சங்கடப்படுற மூமெண்ட் அப்படின்றது ஒரு பொதுவெளியில் அது ஒரு வேடிக்கையான பொருளாக மாறுது இல்லையா? அது நிச்சயமாக தவறுதான உறவுகளே. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் அரசியல் மேலே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள் உறவுகளே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை ஏதாவது பிடிக்கலை அப்படின்னா ஏன் போறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ அடுத்தபடியாக இன்னொரு வேண்டுகோள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல ஊரில் இருக்க நம்ம உறவுகளை போய் சேரும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும் உறவுகளே. இன்றைக்கி மேடையில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று, கோர்ட்டில் இன்றைக்கி நடந்த வாதங்கள், செந்தில் பாலாஜி, அசோக் 2 பேரோட முன்ஜாமீன் மனு. அப்புறம் எம்எல்ஏ பேரும் வழக்கில் கஸ்டடி விஷயம். இரண்டாவதாக அமைச்சர் கீர்த்தனா விவகாரம். இதில் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள்கிட்ட பேச போகிறேன் உறவுகளே. ஸோ மூன்றாவதாக தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்ற பேச்சு பாடிப்படுது. கடைசி வரைக்கும் இருங்க, பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணுற வரைக்கும் எந்த வழக்குலையும் தீர்ப்பு வரலை. ஸோ வாதங்கள் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அதனால் தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இல்லை. தீர்ப்பு வந்ததும் அதோட முழு விவரம் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் வரும். இப்போ உள்ள என்ன வாதம் வச்சாங்க, அங்கே என்ன நடந்தது, எந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வழக்கோட பின்னணி உங்களுக்கு தெரியும். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி நடந்ததாக ஒரு வழக்கு. அதில் இது வரைக்கும் நடந்த கைதுகள், திருச்சி ரயிலில் சிக்கின பணம், அளிக்கப்பட்ட ஃபோன்கள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். நேற்று கஸ்டடி விசாரணையில் என்ன நடந்ததுன்னா, புலனாய்வு தரப்பில் ஒரு பெரிய எண்ணிக்கை சொல்லப்பட்டது. 35 கோடி இந்த பணம் எதுக்குன்னு அவங்க கோர்ட்டில் சொன்ன காரணம் தான் இந்த வழக்கே இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு உறவுகளே. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் ஓட்டு வாங்குறதுக்குன்னு அவங்க வாதம் வச்சாங்க. அதே நேரம் எதிர்த்தரப்பு வக்கீல் இதை முழுசாக மறுத்தார். ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு அவங்க பக்கமாக ஒரு குற்றச்சாட்டும் வச்சாங்க. 2 பக்கமும் வாதம் பலமாக இருந்தது. இன்றைக்கி மதியம் 3:30 மணிக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் 2 பேரோட முன்ஜாமீன் மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். கரூர் வழக்கில் கைதான ஒருத்தரோட வாக்குமூலத்தில் இருந்து தான் இந்த எம்எல்ஏ பேரம் வழக்கே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கரூரும் இந்த பேரமும் ரெண்டும் தனித்தனி கதை இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே நூலில் தான் ரெண்டுமே இருக்குது. இந்த நூலை பிடிச்சி போனால் எங்கே போய் முடியும் என்பது தான் இப்போ எல்லார் கண்ணும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் கேள்வியாகவும் இருக்குது, இது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஸோ தீர்ப்பு வந்ததும் அதோட முழு விவரமும் நாளை காலை 6 மணிக்கு காலை குரலில் உங்களுக்காக கொடுத்துட்றோம். அது உறுதி. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அமைச்சர் கீர்த்தனா. இந்த சேனல் நாங்கள் ஒரு விஷயத்தை பாலிசியாக வச்சுருக்கோம். அதை நான் சொல்லிடுறேன். எந்த ஆட்சியாக இருந்தாலும் தப்பு தான், நல்லது தான். அந்த அளவுக்குள்ள தான் இந்த விஷயத்தை நான் பார்க்க போகிறேன். நடந்தது என்ன? பள்ளி ஆய்வுக்கு போன இடத்துல ஒரு மாணவி கிட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்கப்பட்டது. அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல தெரியலை. அந்த மொமெண்ட்டு வீடியோவாக வெளியே வந்தது. அதுதான் இங்கே பிரச்சனை. ரீலாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். அந்த வீடியோ வெளியே வந்தப்போ அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதை யோசித்து பாருங்கள். கிளாஸில் பக்கத்து பசங்க என்ன பேசியிருப்பாங்க? அந்த குழந்தை ஸ்கூலுக்கு எந்த மனசோட போயிருக்கும்? ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு போகிறது அவங்க வேலை, அதில் தப்பே இல்லை. ஆனால் ஒரு சின்ன குழந்தை சங்கடப்படுற மூமெண்ட் அப்படின்றது ஒரு பொதுவெளியில் அது ஒரு வேடிக்கையான பொருளாக மாறுது இல்லையா? அது நிச்சயமாக தவறுதான உறவுகளே. அதை தவறுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்போது அவங்க பக்கம் விளக்கமும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுதான் நியாயம். அவங்க என்ன சொன்னாலும் நான் சொல்லிடுறேன். அந்த வீடியோவை நான் எடுக்கலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் அரசு பள்ளியில் படித்தவ தான். ஓகே, அதில் உண்மை இருக்கலாம். ஆனால் ஒரு அமைச்சர் போகிற இடத்துல கேமரா எப்படி வேலை செய்யுது, எது வெளியே போகுது என்பதுக்கு கடைசியில் பொறுப்பு யாருன்னா அந்த பதவியில் உட்காந்துருக்கவங்க தானே பொறுப்பு. பதவி வந்தால் பொறுப்பும் சேர்ந்து தானே வரணும். அதை தனியாக நம்ம பிரித்து வைக்க முடியாது. இன்னொரு விஷயம், 50 நாள் கூட ஆகாத ஆட்சி இது. புது அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு நேரம் வேணும் என்பதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கற்றுக்கிறதுக்கும் அதே தவிர திரும்ப நடத்துகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது அவங்க ஒத்துக்கணும்.
ஸோ இது இவங்களுக்கு முதல் சர்ச்சை இல்லை என்பது தான் பிரச்சனை. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். மக்கள் ஓட்டு போட்டது ஒரு நம்பிக்கையில். அந்த நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அமைச்சரோட தனிப்பட்ட கடமை. ஒவ்வொரு அமைச்சரும் நடந்துக்கிற விதம் தான் மக்கள் பார்வையில் அரசோட முகமாக தெரியும். அதனால தான் இந்த விமர்சனம். இது ஒரு எதிர்ப்பாக செய்கிற விமர்சனம் இல்லை, திருந்தணும் என்பது தான் இதில் நோக்கம். அதான் நான் இங்கே முன்வைக்கிறேன். இந்த விஷயத்தில் இன்னும் சில கோணங்கள் இருக்குது, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இருக்கோம். நம்ம பேசுவோம். உறுதியானதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அதை கொண்டு வரேன். இன்னொன்று, இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நம்பிக்கையில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு பேருக்கு தான், அந்த பேர் தான் திரு விஜய். கடைசி டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், ஆனால் இதுவும் ஒரு விஷயமாக நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நேற்று முதல்ல ஒரு வீடியோ இணையத்தில் வேகமாக சுற்றிட்டு இருந்தது. தனுஷ் ரசிகர் மன்றத்தோட புது கொடி அறிமுகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட சாராம்சமே அதுதான். ஸோ அதோட சேர்த்து ரசிகர் மன்றம் இனிமேல் நற்பணி மன்றமாக மாறுது. ஸோ இதை கட்சி ஆரம்பிப்பதற்கான முதல் ஸ்டெப் அப்படின்னு ஒரு பேச்சு கிளம்பிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு திருப்பம் இருக்குது. ரசிகர் மன்ற தரப்பே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த வீடியோ சென்னை தேனாம்பேட்டையில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற வழக்கமான ஆலோசனை கூட்டத்தில் எடுத்தது. அந்த கொடி புதுசே இல்லை, ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறது தான். இது கொடி அறிமுக விழா இல்லவே இல்லை, இப்படி அவங்களே முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது உண்மை எது? இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடிகிறது இவ்வளவுதான். கொடி இருக்குது என்பது உண்மை, மன்றம் இருக்குது என்பதும் உண்மை. கட்சி வருதா என்பது இன்னும் பேச்சளவில் தான் இருக்குது. அதுக்கு மேலே எதுவும் இப்போ நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா தரவுகள் இல்லை. ஆனால் இதை நம்ம ஏன் இப்போ பேசணும் தெரியுமா? இது தனுஷ் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு நடிகர் முதல்வரான பிறகு சினிமா உலகத்தில் இருந்து அரசியல் பக்கம் ஒரு ஆளையே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வாரமும் ஒரு நடிகர் ஒரு அரசியல் பேச்சில், ஒவ்வொரு வாரமும் ஒரு நடிகர் பேர் பார்த்திங்கன்னா அரசியலில் அடிப்படுது, சேர்றாங்க. சிலர் மறுக்கிறாங்க, சிலர் மௌனமாக இருக்காங்க, சிலர் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த அலை எங்கே போய் நிற்கும் என்பதை பொறுமையாக பார்க்கணும். அரசியலுங்கிறது கொடி பிடிக்கிற அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை. அதையும் நம்ம பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் ஒரு புது அப்டேட் வந்தால் முதல் வேலையாக நான் உங்ககிட்ட இங்கே சொல்கிறேன். சரி மக்களே, இன்றைக்கி மேடையில் இவ்வளவு தான். இன்றைக்கி நடக்க போகிற இல்லை நடந்த மற்ற முக்கியமான விஷயங்களை, கூட்டணி சம்மந்தமாக அமைச்சர் நிர்மல்குமார் இன்றைக்கி சொன்ன ஒரு புது தகவல், அப்புறம் MBBS சீட்டுகள் விவகாரம், அப்புறம் கோர்ட் தீர்ப்புகள், இதெல்லாம் நாளை காலை 6 மணிக்கு காலை குரலில் முழுசாக பேச போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி இல்லையா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை 10ஆம் தேதி முதல்வரோட கரூர் பயணம் இருக்குது. அன்றைக்கி நமக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான தயாரிப்பில் நாங்கள் இருக்கோம். அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ், சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நம்ம புது நிகழ்ச்சி உறவுகளும் நானும் முதல் எபிசோட் வருது. அதுக்கான கம்யூனிட்டி போஸ்ட் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நீங்கள் போய் உங்களுடைய கமெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு வழக்கம் போல் உறவுகளின் குரல் 4வது எபிசோட் உங்கள் வாய்ஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே காமிக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. அது உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி, உங்கள் குரல் நமது சேனலில் ஒலிக்கப்படும். அதே மாதிரி உங்களோட கருத்தை இந்த கீர்த்தனாவோட விஷயத்தில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நிலைப்பாடு என்ன, அது சரியா தவறா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ கடைசியாக ஒரு விஷயம், இன்றைக்கி காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். நான் இப்போது சஜஷனில் போட சொல்கிறேன். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் இருக்குது, நான் வைக்க சொல்கிறேன். நன்றி உறவுகளே. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு காலை குரல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் CP நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் அரசியல் மேலே. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.